வணக்கம் நண்பர்களே, நான் இந்த வீடியோக்கு வர வைக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து இந்த ஃபெரேரோ ரோச்சே இந்த சாக்லேட் இருக்குது தானே, ஸோ இதில் வந்து கேக்கு செய்ய போகிறேன். ஸோ ஃபெரேரோ ரோச்சே கேக்கு செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு முதல் தேவையான பொருட்களை பார்ப்போம். இது வந்து 5 முட்டை. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நான் அதை வந்து இந்த மீடியம் சைஸ் பவுலுக்குள்ளே ஊற்றுறேங்க. ஓகே, அதோடு சேர்த்து இது வந்து சுகர் 10 மேஜை கரண்டி, அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுறேன். ஸோ இது லைட்டாக ஃப்ளஃபியாக பீட் பண்ணணும். ஓகே, ஓகே இங்கே பாருங்கள் நண்பர்களே. ஸோ இது சரியாக 4 நிமிஷம் எனக்கு செஞ்சிச்சது நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்கு. ஸோ இதை வந்து ஹை ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, மீடியமும் வேண்டாம், ஸ்லோவும் வேண்டாம். ஸோ ஹை ஸ்பீடில் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் 4 நிமிஷம், 4லேருந்து 5 நிமிஷம். ஓகே, ஸோ இது ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த பவுலுக்குள்ள வந்து ஹேசல் நட்ஸு. ஸோ இந்த ஃபெரேரோ இந்த சாக்லேட் வந்து ஹேசல் நட்ஸ் ஃப்ளேவர் தானே. ஸோ ஹேசல் நட்ஸ் வந்து இதை வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ இதை வந்து அரைச்சி நான் மிக்ஸி கிரைண்டரில் போட்டு இப்படி பவுடர் மாதிரி இல்லாமல் இப்படி குறை அரைச்சி வச்சுக்கேன். ஸோ இது வந்து 1 கப்பு. ஓகே, ஸோ 1 கப்பு. இதுக்குள்ள வந்து இந்த செல்ஃப் ரேசிங் கேக் பவுடர் இருக்குது தானே. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஏற்கனவே இதுக்கு உங்களை காட்டியிருக்கிறேன் இந்த ஃப்ளவர். ஸோ இதுக்குள்ளே வந்து ஏற்கனவே பேக்கிங் பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதில் இந்த செல்ஃப் ரேசிங் ஃப்ளவர் வந்து நான் வந்து எடுத்தது 2 மேஜை கரண்டி. ஓகே, ஸோ அதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த வடிகட்டி இருக்குது தானே, வடிகட்டிக்குள்ளே போடுறேன்னு போட்டு அடுத்தது கொக்கோ பவுடர். ஸோ அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர், ஸ்வீட் இல்லாத கொக்கோ பவுடர். ஸோ இதுவும் 2 மேஜை கரண்டி. இதையும் இதுக்குள்ளே போட்டுட்டு ஸோ இதை வந்து வடிகட்டால் இந்த இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். ஓகே, வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ இது வடிகட்டிட்டேன்னு இப்போ இந்த நட்ஸை எல்லாத்தையும் சேர்த்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து இந்த ஸ்பேட்ச் வேறால மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, உங்களோட ஹேசல் நட்ஸு உங்களோட கண்ட்ரியில் இல்லாட்டி நீங்கள் ஆல்மண்ட்ஸ், பிஸ்கச்சுவா நட்ஸு, இந்த கஜூஸு அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் அவசியம் ஹேசல் நட்ஸ் தான் யூஸ் பண்ணணுன்றது இல்லை. ஓகே, ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுது. இதை வந்து இதுக்குள்ள வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபோல்ட் பண்ணணும், மடிக்க வேணும். ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, இப்படி வெள்ளமாக ஃபோல்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி தான் ஃபோல்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் மிச்சத்தை எல்லாம் காட்டுறேன். ஓகே, ஓகே இங்கே பாருங்க நம்பளே. ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிட்டேன்னு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இதுக்கெல்லாம். ஸோ இந்த இது வந்து 9 இன்ச் ரவுண்ட் நான்ஸ்டிக் பேன். ஸோ உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இல்லாட்டி க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை வந்து 350 டிகிரிஸ் அவனில் வைக்க போடணும். ஓகே, 40 மினிட்ஸ் பேக் ஆகணும் 350 டிகிரிஸில். ஓகே, இந்த பேட்டரி இதுக்குள்ள ஃபோல்ட் பண்ணுறேன்னு. பேக் ஆகட்டுக்கும் அப்புறம் நான் உங்களை காட்டுறேன். ஓகே, ஸோ கேக் பேட்டர் வந்து அங்கால பேக் ஆகி கொண்டு இருக்கு 350 டிகிரிஸில் 40 மினிட்ஸு நான் சொன்னேன். ஸோ அப்போ இதில் வந்து டபுள் பாயிலில் வச்சுருக்கேன். ஸோ இதில் தண்ணியை ஊற்றி இதுக்கு மேலே இந்த சட்டியை வச்சுருக்கிறேன், இந்த பாத்திரம். ஸோ இதுக்குள்ளே வந்து 1.5 கப்ஸ் அந்த செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸை வந்து மெல்ட் ஆக வேணும். ஓகே,
பாருங்கள் நண்பர்களே. ஸோ இது வந்து மெல்ட் ஆகி கொண்டு இருக்குது இந்த சாக்லேட் சிப்ஸு. ஸோ உங்களுக்கு விருப்பமாண்டா நீங்கள் 2 கப்ஸ் என்றாலும் போடலாம். பட் நான் 1.5 கப்ஸ் தான் போட்டு நான் இந்த செமி ஸ்வீட்டு சாக்லேட் சிப்ஸு மெல்ட் ஆகட்டுக்கு நல்லா. ஓகே நண்பர்களே, இப்போ இதுக்குள்ள வந்து நான் 2 ஸ்டிக்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் அன்சால்டட் பட்டர் வச்சுருந்தேன் நான். ஸோ அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆக வேணும். அதோடு சேர்த்து நியூட்ரலா இந்த ஹேசல் நட்ஸ் ஃப்ளேவர் போட்ட நியூட்ரலா இருக்குது தானே. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நியூட்ரலா. ஸோ குட்டிகளுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும் இந்த நியூட்ரலா. ஸோ அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுறேன். நியூட்ரலா வந்து நீங்கள் ஒரு 8 மேஜை கரண்டி எடுத்தால் போதும். ஓகே ஓகே நண்பர்களே, ஸோ நியூட்ரலாவையும் ஆட் பண்ணியாச்சுது. ஸோ இது எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகிடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட போகிறேன். இது ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே கூல் டவுன் ஆகட்டும். ஓகே, ஸோ இதுதான் இந்த லேயர்ஸுக்கு தேவை இந்த க்ரீமு. ஸோ இதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது கூல் டவுன் ஆகட்டும். ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள், இது இப்போ ரூம் டெம்பரேச்சரில் கூல் டவுன் ஆகிடுது. இப்போ இதுக்குள்ள வந்து நான் 1/2 கப்பு ஹேசல் நட்ஸு, அடுத்தது மற்ற நட்ஸு அது எதுன்னு சொன்னால் கஜூஸ், அடுத்தது ஆல்மண்ட்ஸு, ஹேசல் நட்ஸோடு சேர்த்து இந்த 3 நட்ஸையும் இதையும் குறண்டு அரைச்சேன் நான். இந்த பதத்தில் இருக்க வேணும். ஓகே, ஸோ இதில் ஒரு சொட்டு எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த கேக் பேடர் ரெடி ஆகினா பிறகு இதை வந்து அந்த 2 லேயர்ஸை வெட்டி போட்டு அதில் அப்ளை பண்ணணும். இதை ஸோ கேக் வந்து பேக் ஆகிட்டு. ஸோ இதை கூல் டவுன் பண்ண விட்டுருக்கேன். இந்த ஸ்க்ரீன் இதை பார்த்துக்கிறோம். இது பார்த்துட்டு காட்டுறேன். என்ன பண்ணுங்களே, ஸோ ஹாஃபாக இதை வெட்டிட்டேனே. இது டாப் லேயர், ஸோ இது வந்து பாட்டம் லேயர். ஸோ இப்போ இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது பண்ணுங்களே, ஸோ இந்த டாப்பில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பாட்டத்தை ஃபில் பண்ணிவிட்டேன். வெளியில் வந்து மேலே வைக்க போகணும். ஓகே, வச்சுருக்கேன். இப்போ வேலை, ஸோ கொஞ்சம் மேலேயும் நான் இந்த அரைச்ச இதை என்ன செய்யும் இதில் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து என் இடத்துல வைக்க போகிறேன். ஓகே, இது பண்ணுங்களே, இதில் சூப்பரான பெரிய சாக்லேட் வந்து தயாராகிட்டது. ஸோ வெளியே டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் வந்து டெக்கரேட் பண்ணி, ஸோ கோகனட் ஃப்ளேவர்ட் அதையும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 2 வாஃபர்ஸ் இருந்துச்சு. சாரி, ஆக்சுவலி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை பிச்சு ஹாஃபாக வச்சுருக்கேன். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.